ஹலோ கைஸ், நீங்க பார்க்கறது தமிழ் அனிமே 2.0 நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல முஷோகு டென்சையோட சீசன் 2 எபிசோட் 9 பார்க்க போறோம். எடுத்ததும் ஏரியல் கூட லூக் அப்புறம் செல்ஃபி வரத காட்டுவாங்க. 2 days டைம் ஆச்சு போலான்னு பஷியானா கிட்ட. அவளும் அவன் கூட சேர்ந்து விளையாடுற போல இருக்கும். அவன் பார்த்தா அவ கையில வச்சிருக்க லெக் பீஸை கடிச்சுத்திமா. அவன் நீ என்ன வேணா பண்ணு, இதை சாப்பிடாதேன்பா. பஷியானாக்கு ரொம்பவுமே பிடிச்சனா சாப்பாடு தான், அதனால தான் அப்படி சொல்லுவா. செல்ஃபி இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி அப்செட் ஆவா. இவனுக்கு இந்த மாதிரி பொண்ணுகளை தான் பிடிக்குமோன்ட்டு. ஏரியல் இந்த விஷயங்களை நோட் பண்ணிட்டு ரூம் போனதும் நான் பார்த்துட்டே தான் இருக்கேன். 2 days எப்பெல்லாம் சந்திக்கிறியோ அவனை பார்த்துட்டு அப்படியே நினைக்கிற. அவன் உன்னை மறந்தும் நீ அவன் மேல ஸ்ட்ராங் ஃபீலிங்கோட இருக்கியன்பா. செல்ஃபி நான் யாருங்கிறதையே ரிவீல் பண்ணலையேன்பா. லூக் என்ன இவ்ளோ பழகி நீ யாருங்கிறதே சொல்லிக்கலையா? பிரின்சஸ் இதுல என்ன செய்யலான்னு கேட்பான். ஏரியல் செல்ஃபியை கூப்பிட்டு நீ உனக்கு என்ன தோணுதோ பண்ணு, நீ ஃபிட்ஸை வேணும்னாலும் ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலான்பா. செல்ஃபி இன்னுமே குழப்பத்துல இருக்க போலதான் இருக்கும். இதுக்கப்புறம் லைப்ரரியில இருக்க ரூடியஸ் மனசுக்குள்ள இந்த டெலபோர்டேஷனும் சமனிங்கும் ஒரே போலதான் இருக்கு. ஆனா சமனிங் வர வைக்காது, டெலபோர்டேஷன் போக வைக்கிறது. கூடவே மனுஷங்களை சமன் பண்ண வைக்க முடியாதுன்னு நினைச்சவன் ஃபிட்ஸ் கிட்ட வந்து உங்களுக்கு சமனிங் பண்ண தெரிஞ்சவங்க யாராவது தெரியுமான்னு கேட்பான். செல்ஃபி தூங்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு ஃபிட்ஸ் என்ன தூங்கிட்டீங்களான்பா. அவ அதனால நீ சொன்னதை கேட்டதான்ட்டு இங்க ஒரு சமனிங் எக்ஸ்பர்டைஸ் இருக்காங்க, அவங்க பேரு 1-2 தடவைனாவது கேட்டிருப்பீன்பா. ரூடியஸ் அவங்க பேரை சொல்லுங்கன்னா அவ சைலண்ட் 7 ஸ்டார் ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒருத்தீன்பா. ரூடியஸ் மனசுக்குள்ள பேரை தாண்டி பல விஷயம் கேட்டிருக்கனே. டைனிங் ஹால், அப்புறம் அதுக்கான சாப்பாடு, அப்புறம் யூனிஃபார்ம்ஸ்ல இருந்து பிளாக் போர்ட்ஸ் வரைக்கும் இந்த யூனிவர்சிட்டிக்கு கண்டுபிடிச்சு கொடுத்ததே அவங்க தான். இது பல விஷயங்கள்ல என்னோட பழைய உலகத்தை தான் ஞாபகப்படுத்துதுன்ட்டு சரி அவளை போய் பார்க்கலாமான்னு கேட்பான். இதுக்கப்புறம் படி ஏறி அவ கதவை போய் தட்டினா அவளும் உள்ள வரலான்பா. உள்ள இருக்க நனஹோஷியை பார்த்ததும் அவனுக்கு கல்லு இருக்காது. ஏற்கனவே அவளை பார்த்து சாவு வரைக்கும் போன அந்த டிராமால பயந்து ஓடுவான். அவளும் இந்த மாதிரி ஓடுறல பொலைட்டாவா இருக்குன்ட்டு கிட்ட வந்தா. ஒரு கட்டத்துல விழுந்து அவன் மயங்கிருப்பான். லைட்டா கண்ணு முழிச்சு பாக்குறப்ப இந்த கை என்ன இவ்வளவு சாஃப்டா ஏதோ பழக்கப்பட்ட போல இருக்கேன்னு நினைப்பான். பார்த்தா செல்ஃபி நீ முழிச்சிட்டியா, நீ மயங்கிட்டுங்கவும் நான் ரொம்ப கவலைப்பட்டன்பா. ரூடியஸ் ஒரு மோசமான கனவு, என்ன ஒரு ஒயிட் மாஸ்க் போட்டவ கொல்ல வந்தான்ட்டு. ஆமா நம்ம எங்க இருக்கோன்பா. நனஹோஷி கொல்ல வந்தானா? டேய் போன தடவை சாவுல இருந்து உன்னை காப்பாத்தினதே நான் தாண்டா. இரு உனக்கு ஞாபகம் இல்லையா? ஓ நீ அப்ப செத்து கிடந்த இல்லன்பா. ரூடியஸ் ஆமா எங்க ஹாஸ்டடுன்ட்டு பயப்படுவான். அவன் இங்க இல்லடா, உன தேடில அவன் வரக்கு கொஞ்சம் நாள் ஆகுன்பா. 2 days அப்ப எப்படினாலும் தேடி வந்து என்ன கொல்லுவானான்னா. நனஹோஷி அதை நீ நடந்துக்கிறத பொறுத்துன்பா. செல்ஃபி எதுவும் புரியாம இவன் எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேப்பா. நனஹோஷி அதெல்லாம் தெரியாதுன்னா. செல்ஃபி நீங்களே அவனை பாக்குறீங்களா, எவ்வளவு படப்படத்து போயிருக்கான், நீங்க அவனை என்ன பண்ணீங்கன்னு கேப்பா. நனஹோஷி அது டிராகன் கார்ட் பண்ண காரியம்ட்டு கிட்ட வந்தவ அவங்ககிட்ட 3 விஷயம் கேட்கணும், நேர்மையா பதில் சொல்லிக்க. ஃபர்ஸ்ட் ஒன்னால அதை ரெக்கக்னைஸ் பண்ண முடியுதான்ட்டு ஷினோஹரா அகிட்டோ குரோக்கி சட்டஹோஷின்கிற லெட்டர்ஸை காட்டுவா. 2வது ஜாப்பனீஸ்ல பேசி உனக்கு இந்த மொழி புரியுதான்னு கேப்பா. அந்த பேப்பர்ல 2 பேர் இருந்திருக்கும் இல்லையா, அந்த 2 பேர்த்துல நீ யாருன்னு கேட்டா. ரூடியஸ் ஜாப்பனீஸ்ல நான் 2 பேருமே கிடையாதுன்பா. நனஹோஷி அப்போ உனக்கு இந்த லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கு இல்லையான்பா. செல்ஃபி தான் என்ன மொழி பேசுறீங்கன்ட்டு முழிப்பா. நனஹோஷி பார்க்க போனா நாங்க 2 பேரும் ஒரே இடத்துல இருந்து வந்திருப்போம் போலன்னு செல்ஃபி கிட்ட சொன்னா. அவ அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்பா. ரூடியஸ் அப்ப என்ன போலவே நீ வந்தவளான்பா. அவ மாஸ்க் கழட்டவும் ரூடியஸோட பாஸ்ட் லைஃப் மெமரியில அவன் ஒரு பஸ் வந்து ஸ்கூல் பசங்களை தாக்க வரும்போது தானே காப்பாத்த ஓடி போய் செத்துருப்பான். அந்த பசங்கள்ல இந்த பொண்ணையும் பார்த்திருப்பான். முகத்தை பார்த்ததும் தெரிஞ்சுக்கவும் அவ என் பேரு நனஹோஷி சிசுகா, நான் ஜாப்பனீஸ்ன்ட்டு கிட்ட வந்தவ. நீ அந்த ஒரு ஈரோப்பா இல்ல வேற எங்கேயாவதா? ஆனா உனக்கு ஜாப்பனீஸ் லெட்டர்ஸ் தெரிஞ்சிருக்கு, என் மொழி தெரிஞ்சிருக்கு. இது ஒரு பெரிய கோஇன்சிடென்ஸ். பார்க்க போனா ஹாஸ்டட் உன்னை பத்தி தேலிங்கவும் பேட்டில் இறங்குனதே நல்லதா போச்சு. அப்புறம் விஷயத்துல நானும் என்ன போலதான் நினைச்சேன், பார்த்தா அப்படிதான் இருப்ப போலேன்ட்டு உன் பேர் என்னன்னு கேட்டா. அவனும் ரூடியஸ் கிரே ரேட்டன்பா. அவ இது உனக்கு இங்க இருக்க பேர் தானே, நான் கேட்கறது உன்னோட உண்மையான பேரு. இங்க நான் மட்டும் வந்து தனியா மாட்டிக்கிட்டேன்னு நினைச்சேன், இப்ப நீயும் என்ன போலன்னு தெரிஞ்சுக்கவும் எனக்கு அதுவே நம்பிக்கையா இருக்கு. வா நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்ம உலகத்துக்கு போயிடலான்பா. ரூடியஸ் நான் அந்த உலகத்துக்கு வர விரும்பலைன்ட்டு அப்படியே அமைதியா உட்காந்துக்குவோம். செல்ஃபி தான் ஏன் சைலண்டா இருக்க, 2 பேரும் எனக்கு புரியுற மொழியில பேசிக்கங்களேன்பா. நான் ஹோஷி மாஸ்க போட்டு எனக்கு இந்த உலகத்துல இருக்க விருப்பம்லாம் இல்ல, நான் என்னோட மாடர்ன் நாலேஜ் எடுத்துக்கொண்டு வந்து இங்க வளர்க்கறக்கலாம் வரல. இதெல்லாம் அப்படி பண்றதுக்கு ஃபேண்டசி மாங்காவா இல்ல லைட் நாவலான்பா. ரூடியஸ் ஆசுரா கிங்டம்ல நான் குழந்தையா பிறந்தேன், எனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலின்னு நிறைய பேர் இருக்காங்க இந்த உலகத்துலன்பா. நான் ஹோஷி அப்படின்னா ரீஇன்கார்னேஷனா, ஆனா இங்க என் கதை வேற. நான் அப்படியே டெலபோர்ட் செய்யப்பட்டேன். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வெளியே பேசிட்டு வரப்ப ஒரு ட்ரக் வந்துச்சு, அப்படியே நான் டெலபோர்ட் செய்யப்பட்ட. உன் கதை என்னன்னு கேட்டா. ரூடியஸ் அதே போலதான், ஆனா ஆக்சிடென்ட்ன்பா. நான் ஹோஷி அப்புறம் தான் பேபியா பிறந்து இப்படி வளர்ந்தையான்பா. ஆனா நான் இங்க அசுரா கிங்டம்க்கு நடுவுல வந்து மாட்டினேன். அந்த டைம்ல ஹாஸ்டட தான் பார்த்தேன், ஆனா அவன் என்ன சமன் பண்ணல. நான் இங்க 2 வருஷமா இந்த மொழியை கத்துக்கிட்டேன். அந்த டைம்ல தான் ஹாஸ்டல் இருந்துட்டு உலகத்தை சுத்தலான்னு சொல்லி கூட்டிட்டு போனான். அப்ப தொடர்ந்து அவன் யாரை பார்த்தாலும் சண்டை போட்டே தான் இருப்பான். அதே போலதான் உன் கூட நடந்த சண்டையும் ஒன்னும் புதுசுல இல்ல, உன் விஷயத்துல ஏதோ மாறுபட்ட போல இருந்துச்சு, அதான் நான் உன்னை திருப்பி கூட்டிட்டு வர சொன்னேன்பா. ரூடியஸ் இந்த மேன்கார்ட் பேரை சொன்னவும் தான் அவன் தாக்குனா, அதை பத்தி ஏதாவது தெரியுமான்னு கேட்டா. அவ ஏதாவது பர்சனல் வெஞ்சன்ஸா இருக்கலான்ருவா. நான் ஹோஷி ஹாஸ்டட் மூலமா நான் இந்த உலகம் முழுக்க ஒரே வருஷத்துல டிராவல் பண்ணிட்டேன், அதுலதான் எனக்கு இந்த 2 பேரும் கிடைச்சதுன்பா. ரூடியஸ் ஒரே வருஷத்துலயான்னு கேட்டா.
அவ அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் மெத்தடை யூஸ் பண்ணணும்பா. ரோடியஸும் அது என்னன்னு கேட்டா, நான் ஹோஷி டெலபோர்டேஷன் சர்க்கிள்ஸை பத்தி தெரியுமான்னு கேட்டா, ரோடியஸ் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா இல்லைன்னு தானே சொல்லுவாங்கன்பா. அவ அது இன்னுமே ஹியூமன் டீமன் வார்ஸோட இடிபாடுகளுக்கு மத்தியில இருக்குன்பா. ரோடியஸ் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்டா, அதெல்லாம் சொல்லக்கூடாது, அப்புறம் ஆஸ்டரோட தானே டிராவல் பண்ணியிருக்கேன், வழி தெரியாதுன்பா. ரோடியஸ் ஏதாவது லீட் கிடைச்சிருக்கான்னு கேட்டா, அவ நாங்க டிராவல் பண்றப்போ ஒரு பர்சனை பார்த்து பேசுறப்ப அவர் ஆஸ்டடால நான் சமன் பண்ண பள்ளினாலும் ஆனா என்ன யாரோ ஒருத்தர் தான் சமன் பண்ணி விட்டுருக்கதா சொன்னாருன்னா அவன் யாரு இப்படி சொன்னதுன்னு கேட்டா, நனஹோஷி அவர் பேரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, நானும் சொல்ல மாட்டேன்பா. ரோடியஸும் அப்படின்ட்டு அமைதியா இருப்பான். நனஹோஷி, இந்த உலகத்துல நம்ம ஃபாரின் ஆப்ஜெக்ட், இங்க நம்ம செய்யற குறிப்பிடத்தக்க மாற்றம் வருங்காலத்துல நம்ம இல்லாத போல அழிச்சிரும். அதால நான் என்ன செய்யணுமோ அதை மட்டும் தான் செய்யறேன். அப்புறம் அந்த விஷயங்கள் பயனளிக்கலைன்னா நான் அதை ஷேர் பண்றதும் இல்லைன்பா. ரோடியஸ், உலகம் நம்மள அழிக்குமான்பா. நனஹோஷி சைஃபை பத்திலாம் படிச்சது இல்லையானா? ரோடியஸ் மனசுக்குள்ள அதெல்லாம் டைம் டிராவலர்ஸ்க்கான பிரச்சனையாச்சேன்னு யோசிச்சுட்டு, அதால இப்ப இந்த மேஜிக்கல் சர்க்கிள்ஸை பத்தி படிக்கிறியான்னு கேட்பான். நனஹோஷி, ஆமா, இங்க இருக்க புக்ஸ்ல தானே அதை பத்தி நிறைய படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த உலகத்துல இவங்களுக்குன்னு ஒரு சில வழிமுறைகள் இருக்கு. அதே டைம் இந்த உலகத்துல இருக்க நிறைய பேத்துக்கு இதை பத்தி பெருசா தெரியலங்கிறனால இதை பத்தி நான் யாருகிட்ட போய் பாடம் படிக்கிறதுன்பா. ரோடியஸ் கிட்ட உனக்கு மானா இருக்குதானே, ஏன்னா நீ இந்த உலகத்துல பிறப்பெடுக்கப்பட்டிருக்க, லைக் டெலபோர்டேஷன் இல்லாம ரீஇன்கார்னேட் ஆயிருக்கின்பா. அவனும் ஆமா எனக்குள்ள மானா இருக்கு, ஆமா உனக்குள்ள இல்லையான்னு கேட்டா, அவ ஆமா எனக்குள்ள 0 மானா இருக்கு, அதால இந்த விஷயங்களை செயல்படுத்த முடியாது. ஆனா மானாங்கிறது செத்த உடம்புகள்லயும் இருக்கும் இல்லையான்பா. பார்த்தா எலி ரெப்டைல் மாதிரியான உயிரினங்களோட டெட் பாடிஸை கலெக்ட் பண்ணி வச்சிருப்பா. நனஹோஷி, அப்புறம் ஒரு விஷயம், நான் இந்த உலகத்துக்கு வந்து 5 வருஷம் ஆச்சு, அப்பல இருந்து இப்ப வரைக்கும் எனக்கு வயசாகலின்பா. ரோடியஸும் நல்ல விஷயம் தானேங்கவும், அவ வேற ஒரு உலகத்துக்கு வந்து எனக்கு வயசாம இருக்கிறது நல்ல விஷயம் தான். அப்படியே ஒரு மாதிரி பெருமூச்சு விட்டு, இதுதான் என்னோட கதை, இப்ப நான் வந்து என்ன நம்புறேன்னு கேப்பா. ரோடியஸும் நம்புறேன்கவும், நனஹோஷி அப்ப நமக்குள்ள ஒரு டீல் போட்டுக்கலாம். இங்க பாரு, எனக்கு இந்த உலகத்துல இருக்கவே பிடிக்கல, நான் அதை வெறுக்கிறேன். ஏன்னா நான் வாழ்ந்த அந்த மாடர்ன் திங்ஸுக்கு ஏத்த போல இல்ல, நிறைய கன்வீனியன்ட்டாவும் எனக்கு சரியா படல. அதெல்லாம் தாண்டி எதுவும் எனக்கு இங்க ரியலா ஃபீல் ஆகல. அப்புறம் நம்ம உலகத்துல நான் சில பேர்த்த விட்டுட்டு வேற வந்திருக்கேன். அப்புறம் இந்த விஷயத்துல நீ எப்படி ஃபீல் பண்றேன்னு கேட்டா, ரோடியஸ் எனக்கு இந்த உலகம் பிடிச்சிருக்கு, நான் திரும்பி போக விரும்பலேன்பா. நனஹோஷி, உனக்குன்னு பாத்துக்க குடும்பம் இல்ல இல்லையான்னு கேப்பா. ரோடியஸ், அதை பத்தில எனக்கு கவலை இல்ல, எனக்கு இதுதான் வீடுன்பா. நனஹோஷியும் வருத்தம் இல்லாத வாழ்க்கைனா நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருப்ப போலன்ட்டு கிளம்புவா. நனஹோஷிக்கு வயசாகாம இருக்கனால அவ இம்மாட்டலும் கிடையாதுல்ல, அதனால அவ சேர போட்டு முன்னால உட்காந்துட்டு, இந்த விஷயத்துல நம்ம 2 பேத்துக்கும் வெவ்வேறு இலக்கு இருந்தாலும் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் விஷயத்த பரிமாறிக்கிற போல பார்கெயின் பண்ணிக்கலான்பா. ரோடியஸும் நான் தர என்ன இருக்குன்னு யோசிப்பான். நனஹோஷி, ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல மானா, நீ என்னோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ற விதமா மானாவை செலுத்துற வேலையை பாரு, நான் உனக்கு தேவையான விஷயங்களை தெரியப்படுத்துறேன், இல்லைன்னா தெரிஞ்சவங்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்பா. ரோடியஸ், பேசிக்கா இது ஒரு கிவ் அண்ட் டேக் ரிலேஷன்ஷிப் அன்பா. நனஹோஷி, ஆமான்கபம். இந்த இடத்துல ஒரு மாதிரி நிசப்தமா இருக்கும். ரோடியஸ் இறுதியா ஒத்துப்பான். நனஹோஷி, இப்ப சரின்னு சொல்லிட்டு மாத்திலாம் பேசிடக்கூடாது அப்புறமான்பா. ரோடியஸ், ஒரு ஆம்பளை கொடுக்குற வார்த்தை பத்திரத்துல எழுதி கொடுத்த போலன்பா. நனஹோஷி, இப்படியாப்பட்ட வார்த்தையை இங்க வச்சு கேட்கறது நல்லாதான் இருக்குன்ட்டு, ஆமா உனக்கு என்ன கேட்க விரும்புற, நீ இப்ப இந்த மாஸ் டெலபோர்டேஷன் விஷயத்தை தானே ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேப்பா. ரோடியஸ், இது எப்படி உனக்கு தெரியும்னு கேட்டா, நனஹோஷி சில்ஃபியை பாப்பா. ரோடியஸும் அவளை பாக்குறப்ப இவங்க 2 பேர் ஜாப்பனீஸ்ல பேசிட்டு இருக்காங்களே, சில்ஃபிக்கு எதுவும் புரியாது, அவ இந்த உலகத்துக்கான லாங்குவேஜ்ல, ஆமா திடீர்னு எதுக்கு என்ன பாக்குறீங்கன்பா. ரோடியஸ் சில்ஃபி கிட்ட இவ மாஸ் டெலபோர்டேஷனை பத்தி சொல்ல போறாளான்ட்டு நனஹோஷி கிட்ட இங்க லோக்கல் லாங்குவேஜ்ல பேச சொல்லுவான். அவளும் சரின்னு ஒத்துப்பா. நனஹோஷி 2 பேத்தையும் உட்கார வச்சு, கரெக்டா நான் 5 வருஷத்துக்கு முன்னால வந்தப்பதான மாஸ் டெலபோர்டேஷன் நடந்துச்சுன்ட்டு, அது நடந்ததுக்கான காரணம் நானா கூட இருக்கலான்பா. ரோடியஸ் இந்த விஷயத்துல காமாதான் இருப்பான். மனசுக்குள்ள இதெல்லாம் என்னதான் நடந்துச்சுன்னு நினைச்சேன், இது இப்ப வேற யாராலையோ நடந்திருக்குங்கிற க்ளூ கிடைச்சதால இப்பதான் என் மேல இருக்க பாரம் குறைஞ்ச போல இருக்குன்னு நினைப்பான். ஆனா செல்ஃபி இதுக்கு காரணம் நீதானா அப்படின்ட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருப்பா. நனஹோஷி கம்ப்ளீட்டா பேரியர் மேஜிக் யூஸ் பண்ணி அதெல்லாம் தடுக்கிற போல இருக்கும். செல்ஃபி ரொம்ப வெறியா இருப்பா. உன்னால நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, என் பேரண்ட்ஸ் எல்லாம் செத்துட்டாங்கன்ட்டு ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி கத்த ஆரம்பிச்சிருப்பா. நனஹோஷி தான் ரோடியஸ் கிட்ட, என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, வந்து காப்பாத்துறான்பா. அவனும் வந்தவன், மிஸ்டர் ஃபிட்ஸ் கொஞ்சம் அமைதியா இருங்கன்ட்டு கையெல்லாம் பிடிப்பான். செல்ஃபி, இதால நீ தானே பாதிக்கப்பட்ட, நீ எப்படி இவ்வளவு பொறுமையா போறேன்பா. ரோடியஸ், ஆக்சுவலா இவங்க என்ன விருப்பப்பட்டா வந்தாங்க, இவங்களுமே இந்த பிரச்சனையில பாதிக்கப்பட்ட ஒருத்தங்க தான்பா. செல்ஃபி இப்பதான் சைலண்ட் ஆகி பாதிக்கப்பட்டிருக்காளா, இது நிஜமான்ட்டு முழிப்பா. நனஹோஷி, இதை நான் தான் தெளிவா சொல்லிருக்கணும் சாரின்பா. செல்ஃபி, நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்ட்டு மன்னிப்பு கேப்பா. நனஹோஷி, இந்த விஷயத்தை யாரு பண்ணான்னு தெரியல, அப்புறம் இதால யாரு என்ன பயனடைய விரும்புறாங்கன்னு தெரியலன்பா. ரோடியஸும் ஆஸ்டட் இதுல ஏதாவது சொன்னானான்னு கேட்டா, அவ இதுக்கு முன்னால இப்படி ஒண்ணு நடந்தது இல்லைன்னு சொன்னான்பா. ரோடியஸ் மனசுக்குள்ள இதுக்கு ஆஸ்டட் தான் காரணங்கிற போல சொன்னானே மேன் கார்டுன்னு நினைச்சிட்டு, ஆமா எதுக்கு இது ஒன்னால ஆனதுன்னு சொன்னேன்னு கேட்பான். அவளும் எதுவுமே ஃபர்ஸ்டே சொல்லிடுறது நல்லது தானே, அப்புறம் இதால பஞ்சாயத்து வந்தா யார் சமாளிக்கன்பா. செல்ஃபினால செதறப்பட்ட பொருள் இல்ல அவளே தான் எடுத்து வைப்பா. நனஹோஷி, இப்ப என் தரப்புக்கு நான் பண்ற ரிசர்ச்ல இதை யார் பண்ணிருப்பாங்கன்னு ஒரு சில ஐடியா இருக்கு, நான் செய்யற வேலை மட்டும் சக்சீட் ஆயிட்டா அதை கண்டுபிடிச்சிடலாம், அந்த மாஸ் டெலபோர்டேஷனை லாஜிக்கலா புரிஞ்சுக்கலான்ட்டு, ஆனா அதுக்கு எனக்கு அதிகமான தேவைன்னு எந்திரிப்பா. ரோடியஸ், அப்பனா நான் உனக்கு கடவுளால அனுப்பப்பட்டவனான்பா. அவளும் சிரிச்சுட்டே அப்படியும் சொல்லான்பா. ரோடியஸ், இன்னைக்கு நாள் இதே போதும், இதை பத்தி நான் யோசிச்சுட்டு அப்புறம் வரேன்பா. அவளும் நானும் பேசி களைச்சு போயிட்டேன், உங்க கூட வேலை செய்ய நான் காத்திருப்பேன்பா. அப்படியே ஈவினிங் ரோடியஸ் அண்ட் செல்ஃபி நடந்து போறப்ப ரோடியஸ் ரொம்ப வேகமா ஓடுவான். செல்ஃபி அவனை கேட்சப் பண்ணவே ஸ்லோவா இருப்பா. டக்குன்னு ரோடியஸ் கிட்ட அவளை நம்புறேன்னு கேட்டா, அவன் விஷயத்துல கொஞ்சம் எனக்கு தப்பா இருந்தாலும் இப்போதைக்கு நான் அவளை நம்புறேன்பா. செல்ஃபி அப்படியான்ட்டு இந்த விஷயத்துல நான் உன்ன நம்புறேன்பா. ரோடியஸ் எனக்காக
கவலைப்பட்டதுக்கு ரொம்ப நன்றின்பா. அவ அப்படிலாம் இல்லைன்ட்டு உண்மையா வருத்தப்பட்டிருப்பா இல்லையா? ஆமா வருத்தப்பட்டன்ட்டு தேங்க்யூ சொன்னதுக்கு வெல்கம் சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி சோகமா இருப்பா. இந்த இடத்துல த ஒயிட் மாஸ்க்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. எப்பவும் போல வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க.